கழுத்து கிட்டக்கெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குப்பா. சீக்கிரம் எடுத்து விடுங்க பாய்ப்பா. என்னடா இது, கழுத்தை முடிச்சிட்டியா இல்லையா? முருகு முன்னாடி போய்கிட்டு இருக்க. அத்தே நீ விட, எனக்கு குளிக்க முடியல, என்னை வெட்டுறே. வணக்கம் நண்பர்களே. இந்த ஒயிட் கலர் பெர்ஷியன் கேட்ட நம்ம இடத்துக்கு க்ரூமிங்க்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெவி நாட்ஸ் ஆயிருச்சு. ஸோ நாட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அதே சமயம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டி, அதாவது ரொம்ப டென்ஷன் கிடையாது, கொஞ்சம் தான். அதனால வந்து நம்மளால ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. பட் அதே சமயம் 2-3 ஸ்க்ராச்சஸ் வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இந்த நாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதியிலையும் அந்த அடிப்பயிறு அந்த பகுதியிலெல்லாம் நிறையா இருந்தது. இவங்களுக்கு மேல் பகுதியிலேயே நிறையா இருந்தது, சைடு மட்டும் இல்லை மேலேயுமே நிறையா இருந்தது. ஸோ அதனால வந்து ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்பெல்லாம் சாஃப்டாக தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போக போக வந்து ரொம்ப இதாக ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கழுத்தை பிடிச்சிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது ஆக்சுவலாக வந்து அவங்க ஜா போன்ஸில் தான் நான் கை வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அவங்க கழுத்தை இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. இது வந்து ஒரு லைட்டாக கொக்கி போட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு தொடப்பகுதி, இதெல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ ரொம்ப அக்ரெசிவ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னொடனே நெயிலை கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நெயிலையும் கட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கேட்ஸுக்கு. ஸோ எடுத்தோடனே நெயில்ஸை கட் பண்ணால் ஒரு மாதிரி பயம் வந்து முதல்ல இருந்தே வந்து அவங்க நமக்கு இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால போகிற வரைக்கும் போவேன். எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகாமல் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜீரோ கட் பண்ணிட்டு, அது அந்நேரங்க எப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறாங்களோ அப்போ நம்ம நெயில் கட் பண்ணுறது நல்லது. ஸோ டெய்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி, எங்கே பார்த்தீங்களா டெய்லவே வந்து ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ கட்டிகளாக இருந்ததுன்னு. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா சிசர்ஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி, அவங்க கொஞ்சம் மீசையும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதையும் கொஞ்சம் குறைங்கன்னாங்க. நான் அதையுமே லைட்டாக குறைச்சி விட்டு அவங்கள நீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து குளிப்பாட்ட போகலான்னு பார்க்கும்போது தான் பெரிய இது. ஏன்னா குளிக்கும் போது இவங்க வந்து பண்ண அட்டூழியம் இருக்கே எப்பா அப்படின்னு ஆகிப்போச்சு. இங்கிட்டு அங்கிட்டு தப்பிக்கிட்டு வெளியே குதிச்சுக்கிட்டு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இத்தனைக்கும் கயர் கட்டியிருக்கேன், அது கெட்டதுக்குமே வந்து அவங்க அந்த ஆட்டம். ஸோ இயர்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஷாம்புலாம் போட்டு கண்டிஷனர்லாம் போட்டு கொஞ்சம் காம் டவுன். தண்ணி நிப்பாட்டினோடனே அந்த ஷாம்பு போடும்போது காம் டவுனாக இருக்காங்க, தண்ணி அடிக்கும்போது தான் பிரச்சனையே. அதனால நல்லா தேய்ச்சி விட, இதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டியாச்சு. ஆல்ரெடி நெயில்ஸ் கட் பண்ணிட்டதுனால வந்து நமக்கு இந்த டைம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மேலே ஸ்க்ராச்சஸ் அதிகமாக உழாது. நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு அவங்கள அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் செம்ம காண்டில் இருந்தாங்க பாருங்க, முறைச்சிக்கிறத பாருங்க கண்ணை, அந்த அளவுக்கு கோவம். இவங்களுடைய ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.